வணக்கம், நான் உங்கள் ஜெயா. நம்ம இப்போ இந்த வீடியோவில் பபானி பட்டாச்சாரியா எழுதின த ஃபால்டரிங் பெண்டுலம்ன்ற சிறுகதையோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. செவ்வாய்க்கிழமை நடந்த சந்தையில் அந்த பெண்மணி அவங்கக்கிட்ட இருந்த பழைய கந்தல் துணியெல்லாம் கொடுத்துட்டு, அதாவது பார்ட்டர் சிஸ்டம் சொல்லுவாங்க இல்லையா, பண்ட மாற்று முறையில் 2 பொருளை வாங்குகிறாங்க. 2 பொருளும் அவங்க வாழ்க்கையில் இன்னும் சில மாதங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுதுன்னு தெரியாமலே அவங்க அதை செய்கிறாங்க. அது என்னென்னா, ஒன்று ஒரு பூசணி துண்டு, பிறைச்சந்திரன் மாதிரி ஒரு சின்ன பீஸு, முழு பூசணிக்காயில் ஒரு சின்ன துண்டு. அதில் ஒரு 3 நல்ல பழுத்த விதைகள் அதில் இருக்குது. அது இல்லாமல் இன்னொன்று ஒரே ஒரு மாதம் ஆன ஒரு ஆட்டுக்குட்டி. இது 2த்தையும் வாங்கிட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும், அதனால் வேகமாக நடக்கிறாங்க. ஒரு கையில் அந்த பூசணிக்காய், இன்னொரு கை இடுக்கில் அந்த ஆட்டை தூக்கின்னு போகிறாங்க. இந்த ஆடு நல்ல வெள்ளை வெள்ளையேன்னு இருக்குது. கண்ணு கிட்ட ஒரு கருப்பாக மை வச்ச மாதிரி அழகாக இருக்குது. அந்த ஆடு அது கழுத்து அப்படியே திருப்பி அந்த பூசணியை சாப்பிட பார்க்குது. அது நாக்கு அப்படியே வெளியில் வருது அது சாப்பிட்றதுக்கு. ஆனால் அந்த பொம்பளை அப்படியே அது அடித்து, உனக்கு என்ன வெக்கமே இல்லையா, உனக்கு எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லையா, நீ என்ன அவ்வளோ முட்டாள் ஆடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 கையை இன்னும் கொஞ்சம் தூரமாக வச்சுக்கிறாங்க. அப்போ தான் அந்த ஆட்டால் பூசணிக்காவை சாப்பிட முடியாதுன்னு. இப்போவே அவங்க கண்ணு முன்னாடி தெரியுது, அந்த 3 பூசணியும் அழகாக வளர்ந்து அவங்க குடிசைக்கு மேலே அப்படியே படர்ந்து அந்த தங்க நிறத்தில் மஞ்சள் பூவெல்லாம் அப்படியே தகன்னு மின்னி, அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே இருந்த தாய்மை, அந்த தாய்மையில் அந்த அந்த செடி அப்படியே பூக்கிற பூவெல்லாம் பூசணியாக ஆகிற மாதிரி, பெரிய பெரிய பூசணி வர மாதிரி அவங்க மனசுக்குள்ளே அப்படியே தோணுது. அது அவங்க மனசில் ஒரு திருப்தியை உண்டு பண்ணுது. அப்புறம் அவங்க அப்படியே அவங்க வாங்கின அந்த புது ஆட்டுக்குட்டியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு, நீ ஒன்றும் இல்லை, ஒரு முட்டாள் ஆடு தானே அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வயசான தலையில் வெள்ளை முடியை ஒரு கொண்டை மாதிரி போட்டிருக்காங்க. வயசு காரணமாகவும் அவங்களுடைய குணமே கோவக்கார குணம், அதனால் அப்படியே கொஞ்சம் கூணு போட்ட மாதிரி தான் இருக்காங்க. இவ்வளோ நாள் அவங்க வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, தனிமை தான். ஏன்னா அவங்க கூட யார் சொந்தமே இல்லை, வெறும் அந்த கந்த துணிங்க தான். அவங்க வீடு வீடாக போய் சேகரித்து அந்த கந்த துணி தான், அதை வச்சு தான் அவங்க வாழ்க்கையை ஓட்டின்னு இருக்காங்க. ஒவ்வொரு கந்த துணியிலையும் ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு கதை இருக்குது. அந்த வாசனையை சுற்றி தான் அவங்க வாழ்க்கையை ஓட்டின்னு இருக்காங்க. அப்படியே வாழ்க்கையை அவங்க நடத்திக்கிட்டே இருக்கும் போது தான் அவங்களுக்கு நமக்கும் ஏதாவது இருக்கணும், நம்ம கூட ஏதாவது இருக்கணும்னு தான் இப்போது அந்த பூசணி விதையையும் அந்த ஆட்டுக்குட்டியும் வாங்கியிருக்காங்க. அது அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆறுதலாக இருக்குது. இப்போ அவங்க மனசில் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம இந்த கோவத்தை முதல்ல ஒழிச்சிடணும். அந்த கோவம் நமக்கு வரக்கூடாது, எதுனாலும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே போக நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நினச்சிக்கிட்டே வரும்போது மாந்தோப்பு கிட்ட வராங்க. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, அவங்க சொல்லிக்கிறாங்க, நீ அமைதியாரு, கோவப்படாத, அமைதியாருன்னு. அந்த ஆடை பேன்னு சொல்லுது. அவங்க நினைக்கிறது திருப்பி அது சொல்கிற மாதிரி. என்ன பாவா, உனக்கு என்ன தெரியும், முட்டாள் ஆடுன்றாங்க. உடனே அந்த ஆடு அப்படின்னு சொல்லுது, அப்படியே ஏதோ அவங்கள பார்த்து பரிதாப்படுற மாதிரி. இந்த பொம்பளைக்கு ஒன்றும் புரியல. அந்த அம்மா அப்படியே பார்க்குறாங்க. ஓ, இவனுக்கு தெரியுது, இவனுக்கு புரியுது, இவன் முட்டாள் ஆடு இல்லை அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. நான் நினச்சிக்கிறாங்க மனசுக்குள்ளே, இப்போ அந்த குட்டி பிசாசுங்கெல்லாம் வரும், என்னை கோவப்படுத்தும், நான் கோவப்படக்கூடாது. ஆனால் அதுங்க பண்ணுறதை பார்த்தா யாரால தான் கோவத்தை கட்டுப்படுத்த முடியும், யாரால தான் தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. யார் கண்ணிலையும் படாமல் ஓடி போயிடணும்னு சொல்லிட்டு வேகமாக நடக்கிறாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஹேக்குன்னா வயசானவங்கள ஹேக்குன்னுவாங்க, ரேக்னா அந்த கந்தல். அவங்க கந்த துணியை கலெக்ட் பண்ணி விற்கிறவங்கன்றதுனால அந்த பசங்கள்லாம் அவங்கள அப்படி தான் கூப்பிட்றாங்க. அவங்க மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க, கோவப்படாத, எதுவும் பேசிடாத, வாய மூடின்னு வா, கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த பசங்க மரத்து மேலேருந்து கத்துறாங்க, ஓ, இந்த ஹேக் ஒரு நாய்க்குட்டி வச்சுருக்கு அப்படின்னு. நிறைய பசங்க உடனே அந்த ஹேக் ஒரு நாய்க்குட்டி வச்சுருக்கு கத்துன உடனே இவங்க அந்த குட்டியை ஆடை தூக்கி காட்டுறாங்க, இது ஆடு, நாய்க்குட்டி இல்லை அப்படின்னு. ஆனால் அந்த பசங்க இவங்க சொல்கிறத கேட்கவே இல்லை. ஒரு வெள்ளை கலர் நாய்க்குட்டிடா அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு கத்திக்கிட்டே போகிறாங்க. இந்த பொண்ணுலையும் திருப்பி திருப்பி அந்த அம்மா சொல்கிறாங்க, இது ஆடு, என்ன உங்களுக்கு கண்ணு தெரியலையா அப்படின்லாம் கத்துறாங்க. ஆனால் அவங்க யாரும் கேட்குறதாவே இல்லை.
இந்த ரேட் ஹேக்கோடைய நாய்க்குட்டி வந்து நடக்காதுடா, அது அவங்க மேலே தான் ஏறி போகும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஓடி வந்து அப்படியே ஓடி ஓடி போகிறானுங்க. சுற்றி அவங்க வந்து விளையாட்டுத்தனம் பண்ணினே இருக்காங்க. இவங்களுக்கு கோவம் உச்ச கட்டத்துக்கு போயிடுது. உங்கள் நாக்கெல்லாம் அழுகி போயிடும், உங்கள் எலும்பெல்லாம் வந்து கழுகு கொத்தும் அப்படின்லாம் அவங்க சபிக்கிறாங்க. ஆனால் இந்த சின்ன பசங்க குழந்தைங்க தானே, அதனால் அவங்க கோவம் வந்து அவங்களுக்கு சிரிப்பை தான் உண்டு பண்ணுது. அவங்கள வந்து மேட் ஹேக்குன்னெலாம் சொல்லிட்டு ஒரே கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த அம்மாவால் கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல. உடனே பக்கத்தில் இருக்க செங்கல் மாதிரி சின்ன கல்லுங்களை எடுத்து இந்த பசங்களை தூக்கி அடிக்கிறாங்க. சொல்கிறாங்க, உங்களை பெத்த வயரில் இன்னொரு குழந்தையே உருவாகக்கூடாதுன்னு சபிக்கிறாங்க. சபிச்சுக்கிட்டு கண்ணில் படுற கல்லெல்லாம் தூக்கி அந்த பசங்க மேலே தூக்கி அடிக்கிறாங்க. ஆனால் அந்த பசங்க வந்து அந்த கல்லெல்லாம் தப்பிச்சுட்டு போய் இவங்களை கிண்டல் பண்ணிக்கினே ஓடி போயிடுறாங்க. இந்த அம்மாவும் அவங்க கை கட்டின கல்லெல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க. இந்த கல்லுலாலே உன் மண்டையை உடைக்கிறான் பாரு, உன் வாயிலேருந்து ரத்தம் வரப்போகுது பாருன்னு சொல்லிட்டு தூக்கி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கே டயர்டாகிடுது, அவங்களால முடியல. ஆனால் அவங்க வீட்டுக்கும் போய் சேரணும், அதனால் திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, அவங்க கோவத்தை பார்த்து அவங்களுக்கே கஷ்டமாக இருக்குது, அசிங்கமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஆட்டை பற்றி சொல்கிறாங்க, நீ பார்த்தியா அந்த கோவம் எப்படி என் அடி வயிற்றுலேருந்து பொங்கின்னு வந்தது பார்த்தியான்னு கேட்குறாங்க. அந்த ஆடை வந்து பதில் சொல்லுது. உடனே அவங்களுக்கு ஆச்சரியமாயிடுது, நீ கேட்டல நான் எப்படி அந்த பசங்களை வந்து இந்த பாழா போன நாக்கால் வந்து சபிச்சேன்னு, இந்த நாக்கை அப்படியே பிச்சு எரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆடு மூன்னு சொல்லுது, அப்படியே அவங்க மேலே பரிதாப்படுற மாதிரி. இவங்களுக்கு புரியுது, அந்த ஆட்டுக்கு எல்லாமே புரியுதுன்னு. அவங்கள வந்து அது உணருதுன்றது அது புரியுது. இது முட்டாள ஆள் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த ஆட்டை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள இருந்த அந்த வெற்றிடம்லாம் போன மாதிரி இருக்குது. அவங்க கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீர் வருது. அவங்க மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. அதுலேருந்து அவங்களுக்கும் ஆட்டுக்குள்ளே ஒரு நல்ல பிணைப்பு வந்துடுது. அவங்க நாள் ஃபுல்லாக அந்த ஆடோடு விளையாடினே இருக்காங்க, அதை நல்லா பார்த்துக்கிறாங்க. அவங்க மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் அந்த ஆடுகிட்ட கொட்டி தீக்கிறாங்க. ஏன்னா அவங்க பேசுகிறத கேட்குறதுக்கு யாருமே இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட கோபம், ரெண்டாவது அவங்களுடைய நாக்கு. ஆனால் இந்த ஆடு கேட்டது மாத்திரம் இல்லை, அவங்க சொல்கிறதுக்கு எல்லாம் அது பதிலும் சொல்லும், திருப்பி அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் இந்த 3 பூசணி விதைகளும் அப்படியே வந்து மொட்டு விட்டு அதுங்க பாட்டுக்கு வளர ஆரம்பிச்சிடுச்சு, துளிர் விட்டு வளருது. ஆனால் ஒரு விதை வந்து செத்து போயிடுது, ஆனால் மற்ற ரெண்டும் நல்லா வளருது. இந்த அம்மாவை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆட்டோட புழுக்கையெல்லாம் எடுத்து அந்த செடியோட மண்ணில் வந்து போடுவாங்க. ஏன்னா அது நல்லா உரமாகி அந்த செடி இன்னும் நல்லா வளரும்னு. அவங்க மனசுக்குள்ளே என்னென்னா, இந்த செடிங்க வந்து இந்த உரத்தை நல்லா சாப்பிட்டுட்டு எப்படி இந்த ஆடு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குதோ அதே மாதிரி இந்த செடியும் கேட்கணும். இப்போ ஆடு வந்து மான்லாம் பதில் சொல்லும், செடியால் அது மாதிரி பேச முடியாது. ஆனால் இந்த அம்மா பேசுகிறத கேட்டு அது தலையாட்டி இலைகளோடைய வந்து அசைச்சி அது பதில் சொல்லலாம் இல்லையா? அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு க்ளோஸ்னஸ் வருது அந்த செடிங்களோட. அவங்க வந்து வாழ்கிறது வந்து ஒரு பெங்கால் கிராமத்தில் தான். அதில் வந்து அவங்க தனியாக தான் இருக்காங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்குன்னு ஆளுங்க இருக்காங்க, இந்த செடியும் இருக்குது ஆடும் இருக்குன்னு போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. செடியோட ஒரு வளர்ச்சியும் அவங்களுக்குள்ள ஒரு புது தோல் மாதிரி ஒரு ரொம்ப சந்தோஷத்தை உண்டு பண்ணுது. அவங்க நேரத்தை ஃபுல்லாகவே ஆட்டுக்கும் செடிக்கும் பிரிச்சிடுறாங்க. அப்படியே போயிட்டே இருக்குது. முதல் நாள் பார்த்தா, திடீர்னு ஒரு நாள் பார்த்தா முதல் பூ வந்துடுது. அந்த அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுது. இதோ பூ வந்துடுச்சு, அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து பழம் வந்துடும். அந்த பழத்தில் திரும்பி வந்து விதை இருக்கும். விதை, பூ, பழம், இதுதானே அந்த லைஃப் சைக்கிள். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆனால் என்ன ஆகிடுதுன்னா, அந்த பூக்கள்லாம் அப்படியே வாடி போயிடுது, அது பழமாக ஆகலை, அதாவது பூசணி ஆகலை. ஆனால் அவங்களுக்கு தெரியும் ஆரம்ப காலத்தில் அப்படி தான் இருக்கும்னு. ஆனால் இதே தான் நடந்துக்கிட்டு இருந்து, நிறைய பூ வரும், ஆனால் எதுவுமே வந்து பூசணி ஆகாது. இந்த அம்மாவும் டெய்லி வந்து அந்த இலைகளெல்லாம் அப்படி தூக்கி பார்ப்பாங்க. அது அப்படியே படர்ந்து நிறையா அப்படியே கத்த நிறைய இலைங்க வளர்ந்துருந்தது. அவங்க தேடி பார்ப்பாங்க, ஆனால் ஒரு பூசணிக்காவை கூட காணும். அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இது தரிசுன்னா எதுவுமே வளராத ஒரு இடத்த தரிசுன்னுவாங்க. இந்த 2 பூசணியுமே தரிசு தான், இதுலேருந்து எதுவுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு அப்படியே உடம்புலாம் நடுங்குது, அப்படியே நடுங்கி போய் உட்காந்துடுறாங்க. அவங்க தலையை வந்து அப்படியே தரையில் இடிச்சுன்னு அப்படியே அவங்க சோகத்தில் உட்காந்துடுறாங்க. இந்த 2 இதுவும் வந்து செத்து போனது தான், என்னை ஏமாத்திடுச்சிங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க கனவெல்லாம் பாழா போன மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்களும் அதே மாதிரி தான்.
அவங்க வந்து நடுத்தர வயசு இருக்கும் போதே அவங்க கணவர் வந்து இறந்துடுறாரு. ஆனால் கணவரோடு வாழ்ந்த காலத்துலேயே அவங்களால ஒரு குழந்தைய உருவாக்க முடியல, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கல. ஏன்னா அவங்களே தரிசாக தான் இருந்திருக்காங்க. அதனால் அவங்க என்ன நினச்சாங்கன்னா, அந்த பூசணிக்குள்ளே அவங்க நுழைஞ்சி அதில் வரக்கூடிய பூசணி மூலமாக அவங்களுடைய ஆசையை பூர்த்தி பண்ணிக்கலாம்னு நினச்சாங்க. ஆனால் இந்த பூசணி வந்து அவங்கள ஏமாத்திடுச்சு. அவங்களுக்கு தோணுது, ஒருவேளை நம்ம தொட்டதெல்லாம் தரிசாக தான் போவோமோ, எதுவுமே வந்து துளிர்க்காதோ அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த நினைப்பு வர வர அவங்களுக்கு கோவம் தான் அதிகமாக வருது. இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு அவங்களுக்கு கோவம் வருது. அவங்க நாக்கு எப்படின்னா ரேசர்ஸ் எட்ஜுன்னா 2 பக்கமும் கூராக இருக்கிற கத்தியை ரேசர்ஸ் எட்ஜுன்னுவாங்க. அந்த மாதிரி அந்த நாக்கு வந்து கடும் சொல்லாக எல்லார் மேலேயும் சொல்லிகிட்டே இருந்தது. இந்த நேரத்தில் தான் என்ன ஆச்சுன்னா, அந்த ஆட்டுக்கு என்ன ஆச்சு தெரியல, ஒரு நாள் அதுவும் வந்து இவங்கள வந்து விளையாட்டு காட்ட ஆரம்பிச்சிடுச்சு. இவங்க சும்மா இருக்கும் போது என்ன பண்ணுச்சுன்னா, அது கிடுகிடுன்னு போய் இந்த பூசணி இலைங்களெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிது. இவங்க உடனே கத்துனாங்க, அங்கே போகாதே அப்படின்னு, தூரப்போ அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது பதிலை வந்து ரொம்ப ஒரு மாதிரி சொல்லிவிட்டு திரும்பி வந்து போய் அந்த இலைங்களெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிது. இந்த அம்மா உடனே வந்து அதை எடுத்துன்னு போய் தூரமாக விட்டுட்டு வந்தாங்க. ஆனால் ஒரு அரை ஹவர்லேயே அது திரும்பி வந்து அந்த இலைங்களெல்லாம் வேக வேகமாக சாப்பிட ஆரம்பிச்சிது. இதை பார்த்த உடனே அவங்களால கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியல. உனக்கு எவ்வளோ தைரியம்னு சொல்லிட்டு நேராக வந்து அந்த ஆட்டோட தொண்டையை 2 கையாலும் பிடிச்சி அப்படியே நெரிக்க ஆரம்பித்தாங்க. பல்ல நல்லா கடிச்சிக்கிட்டு அப்படியே அழுத்தி நெரிச்சிட்டே இருந்தாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படி சொல்லி ரொம்ப நேரம் நெரிச்சிட்டு விடும்போது அந்த ஆடு அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்தது. ஏன்னா அது செத்து போயிருந்தது. அவங்க வந்து அது கழுத்தை நெரிச்சு அதை கொன்னுட்டாங்க. இப்போ இவங்களால அதை தாங்கவே முடியல. அது பேரை சொல்லி சொல்லி அதை எழுப்பி பார்க்குறாங்க. ஆனால் அது செத்தது தான். அதோட மூச்சை தொட்டு பார்க்குறாங்க, மூச்சே இல்லை. இவங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. அப்படியே கண்ணன் தண்ணி அப்படியே கொட்டுது. கடைசியில் அப்படியே துக்கம் தாங்காமல் ஓன்னு அழுகுறாங்க, என்னுடைய ஆடுன்னு. இவங்க அழுகிற சத்தத்தை கேட்டுட்டு சுற்றி இருக்கிறவங்களாம் வராங்க. வந்துட்டு அவங்களும் வந்து ஆட்டை எழுப்ப பார்க்குறாங்க, முகத்தில் தண்ணியை தெளித்து பார்க்குறாங்க. அவங்களுக்கும் தெரிஞ்சிடுச்சு ஆடு வந்து செத்து போயிடுச்சு, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அந்த அம்மாவை ஆறுதல் படுத்துகிறாங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வந்து அடுத்த சந்தையில் நாங்கள் ஒரு ஆடு வாங்கி தரோம் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா அப்படியே நெஞ்சில் அடிச்சுக்கிறாங்க. தரையில் வந்து தலையை மோதி அழுகுறாங்க, என்னோட ஆடுன்னு. நாள் அப்படியே போகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும். அப்போது ஒரு சின்ன பொண்ணு ஓடி வரா. இந்த அம்மா உள்ளே வந்து பெட்டில் படுத்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து கத்துது, வாங்க அந்த பூசணி செடியை பாருங்கள், அழகான 2 பூசணி, அப்படியே வாத்து முட்டை மாதிரி அப்படின்றாங்க. இப்போ என்னென்னா, கிராமத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தது இந்த அம்மாவோடைய பூசணி கொடியிலேருந்து எந்த பூசணியும் வரலன்னு. அதனால் யாரும் அதை பார்க்கல. ஆனால் இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த அம்மா வந்து இந்த வருத்தத்தில் உள்ளே படுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த நேரத்தில் போய் அந்த பூசணி செடிங்களை பார்த்துருக்கா. பார்க்கும் போது தான் அவள் கணக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ வார்த்தையை கேட்டோன்னே அந்த அம்மா அப்படியே எழுந்து நின்று உட்கார்றாங்க. அப்படியே அவங்களால கண்ணை கூட துடைக்க முடியல, காலெல்லாம் நடுங்குது. இருந்தாலும் தள்ளாடி அந்த பொண்ணு பின்னாடியே போகிறாங்க. போன உடனே அந்த பொண்ணு வந்து கையை காமிச்சு பாருங்க அப்படின்னு காட்டுறாங்க. உடனே அவங்க அந்த பொண்ணோட கையை பிடிச்சிட்டு சொல்கிறாங்க, இல்லை ஜாக்கிரதையாக இரு, இந்த மாதிரி விரலெல்லாம் காட்டக்கூடாது, அதெல்லாம் வந்து சின்ன பூசணிக்கா, நீ விரல் காமிச்சா அதுலேயே அதுங்க வந்து கீழே விழுந்துடும், அப்புறம் வளராது, அப்புறம் அவ்வளோதான், எல்லாமே மொட்டு பூ பழம் எல்லாமே வந்து செத்து போயிடும், இதுதான் இயற்கை, நம்ம வந்து கையெல்லாம் அது பார்த்து காட்டக்கூடாது அப்படின்றாங்க. உடனே அந்த பொண்ணும் தலையாட்டிட்டு அவளுடைய விரலெல்லாம் அப்படியே மூடிக்கிறா. ஏன்னா மறந்து போய் திரும்பி கையை காமிச்சிட்டானா. என்னன்னா, இந்த ஆடு போய் அந்த பூசணி இருந்தது இல்லையா, அது தெரியாமல் மறைஞ்சிருந்திருக்கு. ஸோ அது மூடி இருந்த இலைகளெல்லாம் அது சாப்பிட்ருக்கு. அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா இன்னொரு பூசணி இருக்குது. இந்த அம்மா நினைக்கிறாங்க, நான் எப்படி இதை கவனிக்க தவறிட்டேன் அப்படின்னு. இப்போ அவங்களுக்குள்ளே எவ்வளோ வருத்தம் இருந்தாலும் இப்போ அதை மீறி அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் தெரியுது. அந்த ஆடு இறந்துச்சு இல்லையா, அது பக்கத்தில் தான் புதைச்சிருக்காங்க. புதைச்ச இடம் ஒரு மேடாக இருக்குது. ஆனால் செத்துப்போன இந்த பம்கின்ஸ் வந்து இப்போ உயிரோடு வந்துடுச்சு. இனிமேலுக்கு அது வந்து உயிரோடு இருக்கக்கூடிய பம்கின், இதுலேருந்து நிறைய பூசணி வரும். இப்போது ஒரு பேலன்ஸ் வந்துடுச்சு. ஓடாத கடிகாரம் இப்போ திரும்பி பழைய மாதிரி நல்லபடியாக ஓட ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு கதையை முடிச்சிருக்காரு. இது ரொம்ப அழகான ஒரு கதை. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.